கர்த்தரும் ரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட நாம் எல்லாரும் இணைந்து ஒரு சில நிமிஷங்கள் நாம் கர்த்தரை ஆராதிக்க போறோம். கர்த்தர் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறாச்சா. மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. கர்த்தரை ஆவியானவர் எங்கேயும் அங்க விடுதலை ராஜா. சந்தரநாமா ரீபா துரபா சந்தர லபா ரீபா தரபா கடதலா ஓரந்தலத சந்தரனமா ஓரிபத சந்தரனமா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்று பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. எல்லாம் சொல்லுங்க. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் சொல்லுங்க. ரமணிதா சத்தரலா. ஆராதனை இயேசுவுக்கே, இயேசு ராஜாதி ராஜாவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் சொல்லுவோம். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஓரி மதரபா. காற்றையும் கடலை அமைப்பினவரே, செங்கடலை இரண்டாய் பிரித்தவரே, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவரே, மரித்தவரை உயிரோடு எழுப்பினவரை, மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட இருக்கிற தெய்வமே, உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மையை உயர்த்துகிறோம், உண்மையை வாழ்த்துகிறோம் ராஜா. சந்தரலபா ரிபதரபா.